லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்தி சுருக்கம். தொடங்கியது மக்கள் கணக்கெடுப்பு. வீடு வீடாக வரும் களப்பணியாளர்கள். இந்தியாவில் இதுவரை 15 மக்கள் தொகை கணக்கெடுப்புகள் நடந்துள்ளது. இதில் சுதந்திரத்திற்கு பிறகு 7 கணக்கெடுப்புகள் நடந்துள்ளன. ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும். ஆனால் 2021 நடத்தப்பட வேண்டிய கணக்கெடுப்பு கொரோனா காரணமாக நடக்கவில்லை. இந்த நிலையில் தற்போது இந்தியா முழுவதும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடங்கியுள்ளது. கடந்த ஜூலை 17 முதல் 31 வரை சுய கணக்கெடுப்பு முறையில் ஆன்லைன் மூலம் நடந்தது. இதன் தொடர்ச்சியாக கணக்கெடுப்பாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் மூலம் வீடுகள் தோறும் கணக்கெடுப்பு பணியானது இன்று துவங்கியது. ஆகஸ்ட் 30 வரை நடக்க உள்ளது. மாநிலத்தின் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்கும் வலுவான கொள்கைகளை உருவாக்கவும் திட்டமிடுதலுக்கும் இந்த துல்லியமான தரவு சேகரிப்பு மிக முக்கியமானது. இந்த கணக்கெடுப்பில் வீடுகளின் நிலை, குடிநீர், மின்சாரம், இணைய வசதி, சமையல் எரிபொருள், கழிப்பிடம், கணினி போன்ற வசதிகளுடன் வீட்டின் உரிமை, குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கை, உட்கொள்ளும் உணவு, வாகனங்கள், அலைபேசி உள்ளிட்ட 33 கேள்விகள் கேட்கப்படும். கணக்கெடுப்பாளர்கள் அலைபேசி செயலிகள் மூலம் தரவுகள் சேகரிக்கப்படும். அதே சமயத்தில் தனிப்பட்ட தரவுகள் பாதுகாக்கப்படுவதும் உறுதி செய்யப்படும். அனைத்து பொதுமக்களும் கணக்கெடுப்பாளர்களின் கேள்விகளுக்கு சரியான விவரங்களை வழங்கி தங்களது முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும். 1948ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்டப்படி சேகரிக்கப்படும் தகவல்கள் இரகசியமாக வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதல் கட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு 2027 பிப்ரவரியில் 2ஆம் கட்ட கணக்கெடுப்பு நடக்கும். இதன் பின் 2027 மார்ச் 1ஆம் தேதி மக்கள் தொகை விவரம் அறிவிக்கப்படும். கேரளாவில் மீண்டும் நிலச்சரிவு, மண்ணில் புதைந்த வீடுகள், 3 பேருக்கு சோகம். கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து கனமழை கொட்டுகிறது. சோக நிகழ்வாக இடுக்கி, கோட்டயம் உள்ளிட்ட பல இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இடுக்கி தொடுபுழா அருகே அடூர்மலை பகுதியில் நிலச்சரிவில் சிக்கி வீடு ஒன்று மண்ணில் புதைந்தது. மீட்பு பணியில் சுமதி என்ற பெண் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். அவரது கணவர் மற்றும் மகன் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் உள்ளனர். இதேபோல் இடுக்கியின் வாகமனில் வீடு மண்ணில் புதைந்து பிரபாகரன் நாயர் இறந்துள்ளார். கோட்டயம் பூஞ்சாரில் வீடு புதைந்து ஒரு குடும்பமே மாயமாகியுள்ளது. ஜோசப் மட்டும் படுகாயத்துடன் மீட்கப்பட்டு மருத்துவமனை கொண்டு செல்லும் வழியில் இறந்தார். மீதமுள்ளவர்களை தேடும் பணி நடக்கிறது. கோட்டயத்தில் பல வீடுகள் மண்ணில் புதைந்துள்ளதால் பலி எண்ணிக்கை கூடும் என அஞ்சப்படுகிறது. இது தவிர கொச்சி டு தனுஷ்கோடி ஹைவேஸில் அடிமாலி என்ற இடத்தில் மண் சரிந்து கார் மற்றும் லாரி மண்ணுக்குள் புதைந்துள்ளது. அங்கு போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. பாதிப்பு இடங்களில் பேரிடர் மீட்பு குழு முழுவீச்சில் களத்தில் உள்ளது. நிலச்சரிவு அபாயமுள்ள பகுதிகளில் வாழும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பத்தனம்திட்டாவின் மலைப்பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக பம்பா ஆற்றில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இடுக்கி, கோட்டயம், பத்தனம்திட்டா உட்பட 8 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அங்கு இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓடும் பஸ்ஸில் அலறிய பயணிகள். மகள் மனைவின்னு கூட பார்க்கல. தேனி மாவட்டம் தேவாரத்தைச் சேர்ந்தவர் மணிக்குமார், வயது 39. இவரது மனைவி சந்திரகலா, வயது 35. இருவரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்து வாழ்கின்றனர். தனது 13 வயது மகளுடன் திருப்பூரில் உள்ள ஒரு தனியார் பனியன் கம்பெனியில் தங்கி சந்திரகலா வேலை பார்த்து வந்துள்ளார். வெள்ளியன்று இரவு சந்திரகலா தன் மகளுடன் திருப்பூரிலிருந்து தேவாரம் நோக்கி அரசு பேருந்தில் பயணித்துள்ளார். இந்த தகவல் எப்படியோ மணிக்குமாருக்கு தெரிய வரவே அவர் முன்னதாகவே வத்தலகுண்டு வந்துள்ளார். அங்குள்ள காளியம்மன் கோவில் பஸ் ஸ்டாப்பில் அரிவாளுடன் காத்திருந்திருக்கிறார். சந்திரகலா பயணித்த பஸ் அங்கே வந்ததும் மணிக்குமார் உள்ளே ஏறினார். தான் மறைத்து வைத்திருந்த அருவாளை எடுத்து கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் மனைவி சந்திரகலா மற்றும் மகளை ஓடும் பஸ்ஸிலேயே சரமாரியாக வெட்டியுள்ளார். அலறல் சத்தம் கேட்டு பயணிகள் கூச்சலிடவே உஷாரான பஸ் டிரைவர் உடனடியாக அருகில் இருந்த வத்தலகுண்டு போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்தினார். பஸ் நின்றதும் தப்பியோட முயன்ற மணிக்குமாரை சக பயணிகள் உடனடியாக மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர். படுகாயமடைந்த சந்திரகலா மற்றும் அவரது மகளுக்கு முதலுதவி அளிக்கப்பட்டது. இருவருக்கும் தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில்
தீவிர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. குடும்பத் தகராறில் சொந்த மனைவி மகளையே ஓடும் பஸ்ஸில் கணவன் வெட்டிய சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் ராகுல் ஏர்போர்ட்டில் உற்சாக வரவேற்பு. தமிழக காங்கிரஸ் மாவட்ட தலைவர்களுக்கான பயிற்சி முகாம் மாமல்லபுரத்தில் 23ஆம் தேதி தொடங்கியது. பயிற்சி முகாமின் நிறைவு நாளான இன்று லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் உரையாற்றுகிறார். சென்னை ஏர்போர்ட்டில் காங்கிரசார் ராகுலுக்கு உற்சாக வரவேற்பு கொடுத்தனர். மாலை காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகளை சந்தித்தும் ராகுல் பேச உள்ளார் என கூறப்படுகிறது. மூன்று கோடி ரூபாய்க்கும் மேலான டெபாசிட் வட்டி விகிதங்களில் வருகிறது மாற்றம். பல்க் டெபாசிட்டுகளுக்கான வட்டி நிர்ணய விதிகளில் இந்திய ரிசர்வ் வங்கி முக்கிய மாற்றங்களை அறிவித்துள்ளது. இந்த புதிய விதிகள் அக்டோபர் 1 முதல் அமலுக்கு வருகின்றன. இது தொடர்பாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளதாவது, பணப்புழக்க இடர்களை கருத்தில் கொண்டு 3 கோடி மற்றும் அதற்கு மேற்பட்ட பல்க் டெபாசிட்டுகளுக்கு வங்கிகள் வெவ்வேறு வட்டி விகிதங்களை நிர்ணயிக்கலாம். பல்க் டெபாசிட்டுகளுக்கான வட்டி விகிதங்களை ஒவ்வொரு வேலை நாளிலும் காலை 10 மணிக்குள் இணையதளத்தில் வெளியிட வேண்டும். அதிகபட்சம் காலை 10:10 வரை அவகாசம் வழங்கப்படும். 3 கோடிக்கும் குறைவான டெபாசிட்டுகளுக்கு இந்த புதிய விதி பொருந்தாது. ஒரே வகை மற்றும் ஒரே தொகை கொண்ட டெபாசிட்டுகளுக்கு கிளை அல்லது வாடிக்கையாளர் அடிப்படையில் வெவ்வேறு வட்டி வழங்கக்கூடாது. இணையதளத்தில் முன்கூட்டியே வெளியிடப்பட்ட வட்டி விகிதத்தையே வங்கிகள் பின்பற்ற வேண்டும். 3 கோடிக்கும் குறைவான டெபாசிட்டுகளுக்கும் இதே போன்ற வட்டி நிர்ணயம் வழங்க வேண்டும் என்ற வங்கிகளின் கோரிக்கை நிராகரிக்கப்படுகிறது. சிறிய டெபாசிட்டுகளுக்கு இந்த சலுகையை வழங்கினால் வட்டி நிர்ணயம் சிக்கலாகவும் தனிப்பட்ட முடிவுகளை சார்ந்ததாகவும் மாறும் என விளக்கமளித்துள்ளது. மேற்காசிய போருக்கு பின் டயர், லூப்ரிகன்ட் எண்ணெய், பேட்டரி விலை 30% உயர்ந்துள்ளதாக தமிழ்நாடு ஆட்டோமொபைல் அண்ட் அலைட் இண்டஸ்ட்ரீஸ் ஃபெடரேஷன் தெரிவித்துள்ளது. அதன் மாநில இணை செயலர் சிதம்பரம் கூறியதாவது, சாதாரண லாரிகளில் பயன்படுத்தப்படும் 10க்கு 20 அளவு நைலான் டயர்கள் ஏப்ரலில் 18% ஜிஎஸ்டி சேர்த்து 15,348 ரூபாயாக இருந்தது. இப்போது 16,900 ஆகியுள்ளது. கனரக நவீன வாகனங்களுக்கான 11க்கு 20 அளவு ரேடியல் வகை முன்பக்க டயர் 19,510 இருந்து 21,510 என ஒரு டயரின் விலை 2,000க்கு மேல் அதிகரித்துள்ளது. இன்ஜின் ஆயில் 11 லிட்டர் 2,850 ரூபாயாக இருந்தது. இப்போது 1000 ரூபாய் அதிகரித்துள்ளது. இதற்கென வரம்பு விதிமுறை இல்லாமல் தினமும் கூடுகிறது. தொழிலும் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. தமிழக அரசு கட்டுப்படுத்த வேண்டும் என்றார். விஜயபாஸ்கர் சம்பாதித்தது இப்படித்தான். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கொந்தளிப்பு. கட்சிக்கு துரோகம் பண்ணிவிட்டு கட்சிக்கு நம்ம கட்சியில சம்பாதிச்சு அனுமதிச்சுட்டு இன்னைக்கு நம்ம கட்சிக்காரங்க கூட சைக்கிள் பைக்ல தெரியும் ஸ்கார்பியோ வாங்கி கொடுக்குற அளவுக்கு நம்ம எந்த கட்சியில இருந்து சம்பாதிச்ச உன்னை சந்திக்கிறோம். ராணிமலையில வந்து உன்னை சந்திச்சு உன்னை சந்திக்க விடுறான். புதுக்கோட்டை விராலிமலை தொகுதியில் அதிமுக சார்பாக வெற்றி பெற்றவர் முன்னாள் அமைச்சர் சி. விஜயபாஸ்கர். இவர் தேர்தலுக்கு பின் பதவியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்து விட்டார். இந்த சூழலில் புதுக்கோட்டை ஆதனக்கோட்டையில் நடந்த அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்தில் கட்சியின் மாவட்ட செயலர் பழனிவேல் பேசியதாவது, இவரு இங்க 10 கோடி சீட்டுக்கு 6 தொகுதிக்கு 60 கோடி நிர்ணயம் பண்ணி இவர் வசூல் பண்ணிட்டு இருந்தாரு. அதுல நம்ம விமல் கூட ஏமாந்து போயிட்டாப்ல. கொஞ்சம் பணம் கொடுக்க கூடாது நேரா சொன்னாரு. விமல் பணம் கொடுக்காத, இங்க கூட பணம் கொடுக்காதன்னு சொன்னாரு. இப்ப விமல்கிட்ட கூட கூப்பிட்டு என்ன விமலையும் வச்சு சொன்னாரு. ஒரு கூட்டத்தை போட்டு போய் பணத்தை கேட்கப்பா, அமைச்சர்கிட்ட சொன்னாப்பா, அந்த கட்சி நல்லா இருக்காருன்னு சொல்லியிருக்காரு. அது நம்ம எல்லாம் கடந்த நிர்வாகிகள் கடந்த ஒரு கூட்டத்தை போடுவோம். இது அடுத்த கட்டம். அதே மாதிரி நம்ம கட்சியில சம்பாதிச்சு எல்லாம் அனுமதிச்சுட்டு
வச்சுட்டு இன்னைக்கு நம்ம கட்சிக்காரன் பூரா சைக்கிள் கார் பைக்ல தெரியும். இவர் போயிட்டு புதுசா சேர்ந்த கட்சிக்கு ஸ்கார்பியோ வாங்கி கொடுக்கலாம். இவர் படிக்கவே காசு இல்ல, கேரள சொன்ன மாதிரி இப்ப எங்க இருந்து சொத்து ஸ்கார்பியோ வாங்கி கொடுக்கறதுக்கு? ஸ்கார்பியோ வாங்கி கொடுக்குற அளவுக்கு உனக்கு எந்த கட்சியில இருந்து சம்பாதிச்ச? துரோகி, முன்ன நம்ம துரோகி. இந்த கட்சிக்கு துரோகம் பண்ணிவிட்டு நீ போய் புதுசா இந்த கட்சியில இந்த இங்க உள்ள ஒன்றியத்தார் கூட ரத்தத்தை உறிஞ்சி சப்படிச்சு விட்டு அங்க போய் புதுசா ஸ்கார்பியோ வாங்குற, கறி விருந்து வைக்கிற. உன்னை தந்திக்கிறான் விராலிமலையில வந்து உன்னை தந்திச்சு உன்னை சந்திக்க விடுறான். சறுக்கியது தங்கம் விலை. வார இறுதி நாளில் ஆறுதல். வார இறுதி நாளான இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 280 ரூபாய் குறைந்து 1,05,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. கிராமுக்கு 35 ரூபாய் குறைந்து 13,220 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றம் இல்லை. 1 கிராம் 235 ரூபாய்க்கும் 1 கிலோ 2,35,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது.